2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கிபி 5ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தில் தோன்றினவர். பவுலை தெரியாதவங்க யாருமே இருக்காது. பவுல் இல்லாம பிரசங்கமே இல்லை. அப்படி ஒரு மெருகூட்டப்பட்ட, தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். இவர்கள் பெற்றோர்கள் எபிரேயர்கள், எபிரேய பாஷை பேசுவார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பரிசேயர் இனத்தை சார்ந்தவர்கள், ரோம சிட்டிசன்ஷிப்பை உள்ளவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல கமாலியரிடத்திலே படித்தவன், பெரிய பண்டிதர். இந்த எஸ்எஸ்எல்சி படித்த உடனே பேருக்கு அடுத்தாலே இஎஸ் மணி எஸ்எஸ்எல்சின்னு போடுறதுக்கு விரும்புகிற காலம். ஆமாம், ஒரு ஆள் A to Z வரை உள்ள படிப்பை போட்டிருந்தார். ஆனால் பவுல் ஒரு படிப்பையும் போடலை. என் ஞானம், செல்வம், கல்வி எல்லாம் குப்பை என்று சொன்னார். அப்படிப்பட்ட பவுல் தன்னை தாழ்த்தினவர், தன்னை தாழ்த்துகிறவர். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்துப்பார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளில் உரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டபடிக்கு. உயர்த்தாத, உன்னை உயர்த்தினா நீ தாழ்த்தப்படுவாய். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். கர்த்தரால் உயர்த்தப்படக்கூடியவன் உத்தமன், கர்த்தரால் புகழப்படக்கூடியவன் உத்தமன், கர்த்தரால் மேன்மைப்படுத்தக்கூடியவன் உத்தமன். நம்மை நாமே உயர்த்தினால் நம்ம தாழ்த்தப்படுவோம். பவுல் தன்னை தாழ்த்தினார். தரை மட்டுமாக கிறிஸ்து சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சோத்திரம். மேன்மை பாராட்ட 2 கொரிந்தியர் 12:1 வாசித்து பாருங்கள். பவுல் சொல்கிறார், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. எனக்கு தகுதியே கிடையாது, ஒரு தகுதி கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்! அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுமைப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணும்படியாய், ஆண்டவருடைய பிள்ளைகளை கட்டும்படியாய், ஆண்டவருடைய பிள்ளைகளை அடித்து நொறுக்கும்படியாய் நிருபத்தை வாங்கி, அனுமதியை வாங்கி வரக்கூடிய நேரத்தில் தமஸ்குவுக்கு பக்கத்தில் வைத்து சந்திக்கப்பட்ட ஒரு பவுல். சோத்திரம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிப்போமே. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நிருபத்தை வாங்கி, இந்த மார்க்கத்தராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது, பக்கத்தில் வரும்போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி பட்டாலே அவன் குழி, அவ்வளவுதான். இயேசு என்ற ஒளி ஒருவனிடத்தில் பட்டால் அவன் ரட்சிக்கப்படுவான். சோத்திரம். அவன் அது ஒத்திக்கிடல, அவனுக்கு குழிதான். யோவான் 1:1 வாசித்து பாருங்கள். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:4 வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் 1:9 வாசித்து பாருங்கள். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நான் பிரசங்கிக்கிறேன். இயேசு, 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 இயேசு ஒளி, இயேசு ஜீவன், இயேசு சத்தியம். நான் கை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆனால் நான் பிரசங்கம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 10 தடவை கை தட்டும். இந்த மனுஷன் என்ன தொண்டையை தண்ணியை போட்டு மாட்டினார் தெரியுமா? கை தட்டுங்க. ஒரு தடவை சொன்னால் போதும். சொல்லுங்க. நல்ல விசுவாசிக்கு சொல்லுங்க. நல்ல விசுவாசிக்கு ஒரு தடவை சொன்னால் போதும். அல்லேலூயா.
நான் சொல்லிட்டே இருக்கோம். நீங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கிளிக்குஞ்சி. அல்லேலூயா. கள்ளம் கள்ளன் கள்ளம் கள்ளன் கள்ளம் கள்ளன் கள்ளம் கள்ளன் 2 தடவை சொல்லவே சொல்லாது. ஆனால் காவல் கிணறு தாண்டிட்டா ஒரு 10 தடவை சொல்லுவாங்க தெரியுமா? அல்லேலூயா. சவுலுக்கு ஆண்டவருக்கு பிள்ளைகளை தொலைச்சு போடணும், தொலைச்சு போடணும். இவனை எங்கேயும் பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்லவன் எஜுகேட்டட், நல்ல படித்தவன், பலம் உள்ளவன், பக்க பலன் உள்ளவன், ஃபேமிலிக்காரன், அவனுக்கு எல்லாத்துலேயும் அவனுக்கு பலன் உண்டு. இவனை தொடவே முடியாது, பப்ளிக் தொட முடியாது, ஊழியக்காரங்க தொட முடியாது, விசுவாசிகள் தொட முடியாது. ஆனால் இவனை தொட ஒரே ஒரு ஆள் முடியும், தேவனால். அவர் மேலிருந்து ஒரு டார்ச் அடித்தார் தெரியுமா? ஒரு டார்ச் லேசாக அடித்தார், அவனுக்கு கண்ணுக்கு அடித்தார். ஒரு டார்ச் அடித்தார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அப்படியே வானத்து 3வது வசனம் வாசிங்க. வான் அப்பொழுது பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். இயேசு என்ற ஒளி பட்டபோது தரையில விழுந்தான். சவுல் இயேசு என்ற ஒளி பட்டபோது தரையில விழுந்தான். சவுலால் எழுந்திருக்க முடியல, அவனால் நிமிர்ந்து பார்க்க முடியல, அவனால் நிற்க முடியல, தொலைக்க முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளை தொலைக்க முடியல, ஆண்டவருடைய பிள்ளைகளை கட்ட முடியல, ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்க முடியல. தேவருடைய பிள்ளைகளை அழிக்க புறப்பட்டவன் அழிக்க முடியாதவன் தரையில விழுந்தான். காரணம் என்ன? பவுலுக்குள் அவனை தொட்டது ஒரு பெரிய ஒளி தொட்டது. அது வானத்திலிருந்து வந்த ஒளி, அது ஜீவ அப்போ பரிசுத்த ஒளி, வல்லமையான ஒளி. அவனை தொட்டது, அந்த ஒளி அவனை தொட்டது. ஒளி தொட்டது, இவன் குழியில விழுந்தான். ஒரு அல்ல சொல்லுங்க. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. பாடுங்க, என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த பாட்டெல்லாம், எனக்கு வில்லு பாட்டு தான் தெரியும், ஆனால் இந்த பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கருத்து எப்படியோ சவுல் கீழே விழுந்துறான். 4வது வசனம் சொல்கிறது, அவன் தரையிலே விழுந்த போது அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? என்ன நீ துன்பப்படுத்துகிறாய்? நீ இவன் பார்த்தானா யாரையும் துன்பப்படுத்தலையே. ஜெபாலயத்தில் போய் ஆண்டவருக்கு பிள்ளைகளை கட்டணும், ஊழியம் செய்யக்கூடாது, ஆராதிக்கப்படாது, இப்படி சொல்லணும். அதுதானே வாங்கிட்டு வந்த நிருபத்தை. ஆர்டர் என் கையில் இருக்கு. நான் யாரையும் துன்பப்படுத்தலையே. என்ன நினைத்திருப்பான்? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே நீர் யார்? அதான் கேட்டான். அவனுக்கு நிறைய ஆண்டவமார் உண்டு. முன்னே உங்களை அநேக ஆண்டவமார்கள் ஆண்டார்கள். பவுலை, அந்த சவுலை அநேக ஆண்டவமார்கள் ஆண்டார்கள். அவன் கேட்கிறான், எந்த ஆண்டவன்? இப்போ என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு எத்தனை ஆண்டவன் உண்டுன்னா, முன்னாலெல்லாம் நான் 33 கோடி தேவதைகளை வணங்கினவன். 33 கோடி அவ்வளவு தேவதைகளுக்கு படைச்சவை. நான் பூஜாரி, நான் மந்திரவாதி, நான் சாமியாடினவன், நான் காவடி எடுத்தவன், நாம் சோத்திரம், நிறைய காரியங்கள் செய்தவன், சோத்திரம். அதே போல் அவர் கேட்டான், ஆண்டவரே நீர் யார்? எந்த ஆண்டவர் என்று கேட்டிருப்பான். ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர் சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான் மனுஷனை அல்லவா துன்பப்படுத்தினேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை அல்லவா துன்பப்படுத்தினேன் என்று நினைச்சிருப்பான். என் பிள்ளைகளை துன்பப்படுத்துறது நீ என்னை துன்பப்படுத்தினது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நடுங்கி திகைத்தான். நடுங்காதவன் நடுங்கி திகைத்தான். பலன் உள்ளவன் ஞானியை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவனாக்கும் தெரியுமா? பலவான வெட்கப்படுத்த பலவீனனை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து தெரியுமா? அல்லேலூயா. ரொம்ப பலவான், படித்தவன், வசதி உள்ளவன், பலன் உள்ளவன், ஆள் பலன், பணபலன், சொத்து பலன், எல்லா பலம், ரப்பர் பலம், அம்மா சக்க பலம், மாங்காய் பலம், எல்லா பலன் உள்ளவனே ஆண்டவர் கீழே விழத்தள்ளினார். கையிலாக கொடுத்து தூக்கினார்கள் பைபிள் சொல்லி தெரியுமா? கையிலாக கொடுத்து தூக்கினார்கள். தூக்கி அல்லேலூயா நடுங்கி திகைத்தான். ஆண்டவரே கூப்பிட்டான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேப்பா? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டான். அல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அழுதிருப்பான், கதறி இருப்பான், கண்ணீர் வழித்திருப்பான் தெரியுமா? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. கரங்கள் அசைத்து பிலிப்பியர் 3வது அதிகாரம், கொஞ்சம் வேகமா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 3:8 எடுத்தவங்க உடனே வாசிங்க.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை போதும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை என்று பவுல் சொல்கிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10 முதல் 12 வரை வாசிக்கும் போது, எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியும்படிக்கு அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தையும் எப்படியாகிலும் மரித்தோரின் உயிரோடு எழுந்திருப்பது தகுதியாகும்படிக்கு அவருக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. ஆசையாய் தொடருகிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, என்னை ஆண்டவர் எப்படி பிடித்தாரோ, என்னை எதற்காக பிடித்தாரோ, என்னை எங்கு வைத்து பிடித்தாரோ, என்னை எப்படி பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாய் தொடர்ந்து ஓடுகிறேன். அறிய வேண்டிய விதத்தில் நான் ஆண்டவரை அறியணும். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் இருக்கு. நிறைய பேருக்கு முள்ளு தான், எல்லாருக்கும் முள்ளு தான். நமக்கு நிறைய முள்ளு உண்டு, செல்லும் உண்டு. வெளியே சொல்ல முடியாத செல்லும் உண்டு, முள்ளு உண்டு. நமக்கு நம்ம விற்கவும் முடியலை, விழுங்கவும் முடியாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயம் முள்ளு தான். சொல்லுங்க, முள்ளு தான். அல்லேலூயா. நம்ம சில மாமியாருக்கு மருமகா முள்ளு, மருமகளுக்கு மாமியார் முள்ளு தானே. அப்படி சில முள் இருக்குது. அந்த முள் அவ்வளவு இந்த தடவை எடுத்துடணும். எடுத்த பிறகு இந்த கூட்டத்தில் 3 நாளைக்குள்ளே முள் எடுத்து ஆகணும். நான் வெளியே ஆள் வச்சுருக்கேன் முள் எடுக்க, அவர் எடுத்து விட்டுருவார். ரைஸ்லாம் முள் எடுத்துடணும். அல்லேலூயா. முள் இருக்கக்கூடாது. முள் இருக்க முள் வச்சுட்டு தூங்க முடியாது. அது அங்கே குத்தம், அது இங்கே குத்தம், இங்கே திரும்ப அங்கே குத்தம், அங்கே குத்தம், எப்படியோ குத்திக்கிட்டே இருக்கும் முள். எண்ணாகும் புஸ்தகத்தை புரட்டி பாருங்கள், 33வது அதிகாரம். எண்ணாகமும் 33:50 நீங்கள் வாசித்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா. எண்ணாகமும் 33 எரிகோவின் அருகே 50 வாசிங்க. யோர்தானை சார்ந்த மோவாபின் சமமான வெளியிலே கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்கு போய் சேரும்போது அத்தேசத்து குடிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவருடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்டு அவருடைய எல்லா விதமான விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உங்களுக்கு கொடுத்தேன். நான் உங்களுக்கு சுதந்திரமாக அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக போட்டு அதை உங்களுக்கு யாருக்கு பெயர் வருமோ அவர்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள். நீங்கள் கொடுங்கள். அவரவர் சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்குரியதாகும். எந்த இடத்திற்கு சீட்டு விழுந்தோ, தக்கலைக்கு விழுந்தால் தக்கலைக்கு, சாந்தபுரத்தில் விழுந்தால் சாந்தபுரத்துக்கு, அப்படி எந்த இடத்துல விழுதோ அபகரிக்க கூடாது. நீங்க தக்கலையில் உள்ளவங்க சாந்தபுரத்துக்கு போகக்கூடாது. எப்படி எந்த இடத்துல உங்களுக்கு சீட்டு விழுந்திருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். இங்கே இருந்துட்டு 4 வாரம், இங்கே இருந்துட்டு 5வது வாரம் வேற இடத்துக்கு போகக்கூடாது. உங்களுக்கு எங்கே சீட்டு விழுந்தோ அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும். ஸ்தானத்தை விடக்கூடாது. ஸ்தானத்தை விட்டால் அவனை தொலைச்சி போடுவார். நான் மோசையை சொன்னேன், ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமாம், நீ அசையப்படாது. உங்களுக்கு சீட்டு போட்டால் நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லக்கூடாது. நான் பணக்காரி அவ சின்னவா ஏழைன்னு சொல்லக்கூடாது. அவங்க எஜுகேட்டட் நான் அவங்க படிக்காதவங்கன்னு சொல்லக்கூடாது. சீட்டு யாருக்கு பேருக்கு விழுந்தோ, தக்கலை ஃபுல் காஸ்பல் சீட்டு விழுந்தால் இங்கே இரு. ஒரு அல்ல சொல்லுங்க, கரங்களா சேர்த்து. அது உங்களை காற்று பறத்திட்டு போகாது, மழை தண்ணியும் கொண்டு போகாது. ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, பக்கத்தில் முனிசிபாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு ஆள் சொல்லுங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறது. ஆமாம், இனி கம்ப்யூட்டர் மயமான பஸ் ஸ்டாண்ட் வர போகுது. ஒரு ஆள் சொல்லுங்க, சுவிட்சு தட்டுனா பஸ் வரும். ஒரு ஆள் சொல்லுங்க, பஸ் வந்தால் சுவிட்சு தட்டலாம். ஒரு ஆள் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க 54. சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரம், கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமும் நான் தருவேன். அவரவருக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அங்க இருங்க. 55
நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், தேசத்து குடிகளை உங்களுக்கு முன்பாக நீங்கள் நான் துரத்த சொன்ன தேசத்து குடிகளை துரத்தாமல் இருப்பீர்களே ஆனால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள், அவர்களை யாரெல்லாம் அழிக்காம மீதியா வைப்பீர்களோ, உங்கள் கண்களில் முள்ளுகளும், அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளு, உங்கள் விலாக்களிலே கூறுகளுமாயிருந்து, விலாக்களிலே குத்தக்கூடிய கூறுகளுமாயிருந்து, நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். முள்ளு நாம் விலக்க சொன்னா அதை நீ விலக்கிரு, அழிக்க சொன்னா அழிச்சிரு, எரிய சொன்னா எரிஞ்சிரு. எபேசியர் 4:22. அந்தபடி மோசபோக்கு இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை தூக்கி எறி. அப்போஸ்தலர் 2:40. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு. விட்டு விட்டு சொல்லுங்க, விட்டு 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 விட்டு. நிறைய பேர் விலகிறாங்க, ஆனால் என்ன செய்யல, விடல. நிறைய பேர் விலகிறாங்க, ஆனாலும் வெள்ளியும் செவ்வாயும் விடல. என்ன அங்கே பாரம்பரியம் இழுக்குது, பாயாசம் இழுக்குது, இழுக்குது. விட்டு, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகு. கோபத்தை விடு விடு விட்டு விலகு. எரிச்சலை விடு. மூர்க்கம், கோபம், பொறாமை கொஞ்சம் ஒரு சீட் தள்ளிருங்க. அக்காண்டா பார்த்தோம், ஒரு இடி, ஒரு அல்ல சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமாம், சர்ச்சுக்குள்ளே நடக்கும். நான் என்ன சர்ச்சு ஃபுல்லாக கேமரா வச்சுட்டேன், அதனால் இடித்தாலும் தெரியும், கடித்தாலும் தெரியும். பிரைஸ்லாட். விட்டு துரத்த வேண்டியதை துரத்துங்க. இன்னைக்கே துரத்துறணும். இந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறது, உனக்கு சில முள் இருக்குது, அதனால் முதலாவது நீ துரத்த வேண்டியதை துரத்து. இந்த முள் என்ன செய்யும்? இதான் இன்னைக்கு செய்தியினுடைய சாராம்சம். இந்த முள் என்ன செய்யும்? ஆண்டவர் செய்ய சொன்னால், துரத்த சொன்னா அந்த முள்ளை நீ துரத்திரு, எடுக்க சொன்னா எடுத்துரு, அழிக்க சொன்னா அழிச்சிரு. துரத்த வேண்டிய முள் உன்கிட்ட இருக்கலாம், நிறைய இருக்கலாம். நான் பரிசுத்தம்னு சொல்லலாம், நல்லது, நீங்க பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாம பூரண பெந்தெகோஸ்தே சபைக்கு வர முடியுங்களா? நீங்க பரிசுத்தம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருக்கேற்ற பரிசுத்த நம்மிடத்தில் இருக்கிறதா? அவருக்கேற்ற சுத்தம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அவருக்கேற்ற அவர் தேவன் கொடுத்த தாளந்துகள் நமக்கு இருக்கிறதா? அவர் தந்த கிருபை நம்மிடத்தில் இருக்கிறதா? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கிறதா? அவருக்கு ஏற்ற ஒழுங்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? அவர் எதிர்பார்க்கிறது நம்மிடத்தில் இருக்கிறதா? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்ல, இந்த முள் என்ன செய்கிறது? முள் முதலாவது ஒரு மோசைக்கு ஒரு முள். யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம், யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து கூப்பிட்டார். அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்றான். மோசே கிட்ட போய் மோசேக்கு ஒரு முட்செடி தரிசனம் கொடுத்தது. ஒரு நல்ல சொல்லுங்க, இந்த முட்செடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தரிசனம் கொடுக்கும். இந்த முட்செடி தரிசனம் கொடுத்தது. மோசேக்கு முட்செடி தரிசனம். யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து, அதை திறந்தபோது பெட்டியை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். ஆமா, பெட்டியை திறந்தபோது குட்டியை கண்டான். பெட்டியை திறந்தாள், குட்டியை கண்டாள். சோத்திரம். யாத்ராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வசனம், லேவி கோத்திரத்தில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ ஒரு பையனை பெற்றாள். பழைய ஏற்பாட்டில் அவன் அவனை பத்தான், இவன் இவனை பத்தான், அவன் அவனை பத்தான், இவன் இவனை பத்தான் இருக்க தவிர அவ பத்தான்னு இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க, நீங்க வாசிப்பீங்க தானே? அவன் அவனை பத்தான், அவன் அவனை பத்தான், அவன் அவனை பத்தான் இருக்கட்டு, எவனும் பத்திட்டு போட்டு. இங்க லேவி கோத்திரத்தில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்றாள். பிள்ளை மூக்கு மொழியும் அழகா இருந்துச்சு. அழகுள்ள பிள்ளை என்று கண்டு பிள்ளையை வளர்த்தாள். அந்த டைமில் தான் பார்வோன் என்ற ஒரு வல்லரக்கன் இருக்கிறான். அரக்கன் அன்னைக்கு இருந்தான், இன்றைக்கு இருக்கான். அரக்கன் சொல்லுங்க, உங்களுக்கு சில அரக்கன் இருக்கலாமே. சிலருக்கு வீட்டிலே இருக்கும், சிலது பக்கத்தில் இருக்கும், பக்கத்து வீட்டில் இருக்கும். அரக்கன் இருந்தான்.
அவன் ஆம்பளை பிள்ளைய கண்டா கொன்னுருன்னான். அன்னைக்கு கொன்னதுனால தான் ஆம்பளை கூட்ட குறைவு, கொல்லாம உங்களை விட்டதுனால தான் பொம்பளை கூட்டம் கூடுதல். எங்கே பார்த்தாலும் பொம்பளை கூட்டம் தான். ரேஷன் கார்டுலேயும் பொம்பளை தான், எங்கே பார்த்தாலும் பொம்பளை கூட்டம் கூடுதல். பார்த்தீங்களா? மீன் கடையில் பொம்பளை கூட்டம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பொம்பளை கூட்டம், எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்களா பொம்பளை கூட்டம். பொம்பளைக்கு தான் ஃப்ரீ பஸ்ஸு, பொம்பளைக்கு தான் 1000 ரூபா. நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். என் போட்டோ ரேஷன் கார்டில் ஒட்டல தெரியுமா? பொம்பளைக்கு போட்டோ ஒட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் பொம்பளை. அவன் அன்னைக்கு சொன்ன அரக்கை, ஆம்பளைகளை கொன்னுரு, கழுத்தை இவன் குண்டரா இருந்தாலும் இவனை கொல்லு, இவனை கொல்லு, ஆம்பளைய கழுத்தை நெரிச்சிடு. காரணம், ஆம்பளை இருந்தாலே சபை பெருகிடும், காளைகள் இருந்தால் மந்தை பெருகும், ஆண்கள் இருந்தால் சபை பெருகும், குடும்பம் பெருகும், கோத்திரம் பெருகும், அன்பு பெருகும், கிருபை பெருகும், மகிமை பெருகும். ஆண்கள் இருக்கணும். 10 பொம்பளையும் சரி, ஒரு ஆம்பளை சரி. ஒரு அல்ல சொல்லுங்க. நான் உங்களை குறை சொல்லலை, என் மனைவி இங்கே உண்டு. ஒரு அல்ல சொல்லுங்க. ஏதாவது சொன்னாவ விட மாட்டல. இங்கே ஆம்பளை பிள்ளைகளை கொல்லிட்டான். அதில் நர்ஸுமார், நல்ல மருத்துவச்சுமார், நல்ல செப்பரேட், நல்ல இங்கே இருந்தால் உங்களை ஆண்டவர் ஆசிரிப்பார். அங்கே இருந்த மருத்துவச்சிகள் பார்த்தாங்க, பார்வோன் சொன்ன ஆம்பளை பிள்ளையை கொல்லுன்னு. எபிரேய ஸ்திரீகள் பிரசவத்திற்கு அழைக்கப்பட்ட போது இவங்க போய் ஆம்பளை பிள்ளைகளை கொன்னுரு என்று சொல்லி பார்வோன் சொன்னது செய்யாம, கர்த்தருக்கு பயந்தபடினாலே, பார்வோனுக்கு பயப்படாம கர்த்தருக்கு பயந்தபடினாலே மருத்துவச்சிகள் ஆண் குழந்தைகளை கொல்லாமல் தப்ப விட்டார்கள். எனவே கர்த்தர் மருத்துவச்சிகளின் குடும்பத்தை தழைக்க செய்தார். அல்லேலூயா. தழைக்க செய்தார். இப்போ அதனால ஆம்பளை பிள்ளை பெருகிட்டு, தெருவில் ஆம்பளை பிள்ளை நிறைய போகுது. பார்வன் கண்டான், என்ன தெருவில் ஆம்பளை பிள்ளை நிறைய போயிட்டு இருக்கான். மன்னாதி மன்னா சொல்லு, நாங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்க்க போவோம், எங்களை கூப்பிட்டாங்க போவோம். தக்கலை கிட்ட போகும்போது அங்கிருந்து ஆள் ஓடி வந்து, அவங்க பிரசவம் ஆயிட்டு நீங்கள் வராண்டாக்கான்னு சொல்லுவாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எபிரேய ஸ்திரீகள் சொல்லுங்க, எபிரேய ஸ்திரீகள். நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன், உங்கள் பைபிள்லேருந்து வசனம் உண்டு. எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள். எபிரேய மக்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்துருக்காரு. அது வீட்டில் குத்ததுக்கு இல்லை. மனைவியை குத்தாத, புருஷனை குத்தாத, பிள்ளைகளை குத்தாத, பெற்றோரை குத்தாத, அடுத்தவனை குத்தாத, அடுத்த சபையை குத்தாத, அடுத்த ஊழியக்காரனை குத்தாத. அதுக்கல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். தேவ சமூகத்தில் பலன் அடைவதற்காக கர்த்தர் உன்னை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கொல்லாமட்டங்க பலம் உள்ளவர்கள். எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள். சோத்திரம். ஜனங்களை கொடுமைப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். 3 மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் ஒழிச்சு வைக்க முடியல. பையன் அம்மா அம்மா, இப்போ உள்ள பிள்ளை மம்மிங்க. மம்மின்னா செத்த பிரேதம். மம்மின்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக செத்த பிரேதமே கூப்பிடுறதுக்கு தான் பிள்ளைகள் எப்படி கூப்பிடுது? அது மம்மின்னு ஆம்பளை பிள்ளை கூப்பிடாது, மம் மம். பிள்ளைகளுக்கு மீ வராது. நல்லா சொல்லுங்க, கரங்கள் அசைத்து. மம்மின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மம்மின்னா செத்த பிரேதம். ஒரு சொல்லுங்க, நம்ம தமிழில், கன்னியாகுமரி தமிழில் செத்த பிரேதம் தான் மம்மி. உங்களை மம்மின்னு கூப்பிடணுமா அம்மானு கூப்பிடணுமா? அம்மா. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் காலையில் உங்கள் பிள்ளைங்க எப்படி கூப்பிடும்? எழுந்திரிச்ச உடனே மம்மின்னு கூப்பிடும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, சிறு பிள்ளை குழந்தையாக இருந்த பிள்ளை, அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அந்த பிள்ளையை ஒரு நாள் பெட்டி செய்து நாடல் மூட்டுக்குள்ளே கொண்டு வைத்து விட்டார்கள் நெயில் நதியில். அது இழுத்துட்டு போய் பாம்பு கடிச்சாலும் சரி, பள்ளி தின்னாலும் சரி, பாம்பு கொண்டு போனாலும் சரி, மலைப்பாம்பு கொண்டு போனாலும் சரி, சிங்கம் கொண்டு போனாலும் சரி, தண்ணி கொண்டு போனாலும் சரி, பரவாயில்லைன்னு கொண்டு வச்சுட்டாங்க. வளர்க்க முடியாது.
மிரியாம் என்ற சகோதரி ஒழித்து பார்த்து கொண்டிருக்காரு, குழந்தைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. குடும்பம் பயந்துகிட்டு இருக்கு. பெத்த பிள்ளைய தண்ணிக்குள்ள கொண்டு போட்டிருக்கிறது, செத்து போக இன்னும் கொஞ்சம் நிறுத்தல. அந்த தாய் துடிச்சிருப்பாள், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கதறி இருப்பாள். அப்போது சொல்லுங்க, அப்போது இரக்கமில்லாத பார்வோனுக்கு மகள் ஸ்நானம் பண்ண வருகிறாள். ஸ்நானம் பண்ண வாரது யாரு? அரக்கனுக்கு மகா. அரக்கனுக்கு மகளுக்கு ஸ்நானம் பண்ண வருகிறாள். ஸ்நானம் பண்ண வருகிறாள் ஐயா. அரக்கனுக்கு மக ஸ்நானம் பண்ண வருகிறாள். இங்க சில அரக்கிகள் இருக்கா, என்ன ஞானஸ்நானம் எடுக்கல. ஒரு அல்ல சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் உங்களை சொல்ல வரல. அங்க பார்வோன் அரக்கனுக்கு மக ஸ்நானம் எடுக்க வருகிறாள். வரும்போது வந்திருப்பாங்களா இருக்கலாம், என்ன பாட்டு பாடுறாங்களே தெரியாது, பாடிட்டு வந்திருப்பாங்க. வரும்போது அங்க ஒரு பெட்டி இருந்து இவள் பெட்டியை கண்டாள். இவள் பெட்டி, இவள் கண்ணு அங்கே போச்சு. அது இருக்குது, அந்த பெட்டி இருக்குதுங்க. என் அப்பனுடைய வசனம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனம். ஆட்டுக்குட்டியின் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட சிங்க குட்டி இயேசுவின் வசனம். இயேசு கிறிஸ்துடைய வசனம். ஆட்டுக்குட்டியின் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட சிங்க குட்டி. சும்மா ஒண்ணும் வராது, அது கவ்வி கொண்டு வந்துடும். இந்த பார்வோனுடைய குமாரத்தை இந்த பெட்டியை கண்டாலும், பெட்டியை கண்டதும் தோழிகளிட சொன்னா, அதை எடுத்து வாங்கடி. வாடி பெட்டி எடுத்து கொண்டு வந்தார்கள். அதை திறந்த போது 2:6, அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. பிள்ளைன்னா அழதான் செய்யும். ஒரு அல்ல சொல்லுங்க, பிள்ளை அழ விடணும் தெரியுமா? சும்மா வாயை பற்றி, கையை பற்றி, மூக்கை பற்றி, சில கண்ணை பற்றி, காதை பற்றி, பிள்ளை எங்கெல்லாமோ பொத்துக்காங்க. இப்போ நிறைய பேர் பொத்தாமல கண்ணுக்கு காத்துக்குள்ளே என்னத்தெல்லாமோ வச்சு இறக்கி கட்டையை அடித்து இறக்கிட்டாக்க தெரியாது பைக்கில். ஒரு அல்ல சொல்லுங்க. ஒரு சிலது வெள்ளையாட்டே இருக்கு, கரப்பாட்டு தூத்த புழு, என்ன புழு? காத்துக்குள்ளே இருக்கிறவங்க இன்னைக்கே காத்திரு. காது நிறைய பேருக்கு செவிப்புற கிழிஞ்சாச்சு இல்லது, இனி கிளியும். ஒரு ஆள் சொல்லுங்க. இவர் பெரிய கலெக்டருக்கு மோவன், இவர் ஞான கீதம் கேட்காம பிள்ளைக்கு வண்டி ஆக்சிடென்ட் போக நேர போஸ்ட்மார்ட்டம் தான் எடுத்துரு. இந்த நாகரிக காலத்தில் வேண்டாம் நமக்கு, அது பிடிக்காத ஒன்று. தூக்கி ஹானடிச்சா பின்னால் இருந்து ஹானடிச்சா கேட்காது, முன்னுக்கு வந்தா கேட்காது, கண்ணு தெரியாது. இவனுக்கு கொஞ்ச நேரம் காத்துக்குள்ள வச்சு ஒரு கட்டையை வச்சு காற்றை அடைச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் கண்ணுக்கு தலை சுத்தம். இவ்வளோ ஒன்றுமே செய்ய முடியல. அழுதுருப்பார்கள், கதறி இருப்பார்கள், கண்ணீர் வடித்திருப்பார்கள். இந்த பிள்ளை செத்து போகுமேனு முழிச்சுக்கிட்டு இருக்கான் மிரியா. பிள்ளை எப்படி செத்து போகும்? சோத்திரம். இந்த பிள்ளை எடுக்கடின்னா எடி, உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு ஆம்பளை பிள்ளையை கொல்ல சொல்லியிருக்கு, நீ இந்த பிள்ளை எடுக்காத, உங்கள் அப்பா கொன்னுருவார் இந்த குழந்தையை கண்டால் என்று சொன்னார்கள். இல்லை, எனக்கு வேணும். ஓடி வருகிறாள் மிரியாம். அம்மா, இது எபிரேய குழந்தை என்று சொன்னார்கள். எபிரேய பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்ப்பதற்கு ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயை கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் மிரியாம். தி ஃபர்ஸ்ட் மிஷனரி மிரியாம். பிறந்த 3 மாசத்துல சொல்லுங்க, பிறந்த 3 மாசத்துல மத்திய அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கின ஒரே ஒருத்தன் மோசே மாத்திரமே. பிறந்த 3வது மாசமே கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் வருது. அல்லேலூயா. சும்மா ஒன்று நம்ம வீட்லேயும் பிள்ளைகள் பிறக்க தானே செய்யுது. இருக்க சம்பளமும் போயிடும் சிலது பிறந்த உடனே. சிலது பிறந்த உடனே இருக்க சம்பளமும் போயிடும், இருக்க வேலையும் போயிடும். ஏன்னா அவ்வளவு ராசி நல்லது. சிலது கால் வச்சா போதும், ஆடு போனால் ஒன்றும் இல்லை, மாடு போனால் ஒன்றும் இல்லை, யானை போனால் ஒன்றும் இல்லை, பூனை போனால் ஒன்றும் இல்லை, புல்லுக்கு மேலே அது நடந்து போயிடும். ஆனால் மனுஷன் கால் வச்சுட்டான்னா புல்லு கூட முளைக்காது. கால், மனுஷனுக்கு கால் இருக்க தன்மையை பார்த்தியலாம். கண்ணு பட்டா போது புது வீட்டுக்கு பால் காய்க்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, வீடு பிரதிஷ்டை. ஆனால் நம்ம போகிறதுக்கு முன்னே பெரிய பூசணிக்காயை கட்டி போட்டுவா, என்னை பார் சிறின்னு. காரணம், நம்ம கண்ணு வீட்டில் பட்ட கட்டடம் இடிஞ்சே விழுந்துடும். அதனால கண்ணு சைட்டு நேரம் எங்கே போட்டு பூசணிக்காய்க்கு போட்டிருப்பான். ஊறுகாய் பாட்டில் இருக்கு தெரியுமா? குரு ஊறுகாய் வாங்குங்க, அதை திறந்து வச்சுட்டு ஒரு கையை வச்சு உள்ளுக்கு போட்டு ஒரு அப்படின்ட்டு திருப்பி அதோட போடுங்க, ஊறுகாய் ஜோலி முடிஞ்சு. நம்ம விரலுக்கு என்ன மகிமை இருக்கு தெரியுமா? ஒரு தகுதியும் இல்லாத உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. இல்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் பறக்கிறேன்.
உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் கைத்தட்டு வேண்டாம், மியூசிக் வேண்டாம், கொட்டு வேண்டாம், டங் டங் வேண்டாம். அபிஷேகம் இருந்தாலே நீ ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவா. தெரியுமா? ஒரு அல்ல சொல்லுங்க, கரங்களை தட்டி. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. மோசே குழந்தை எடுத்தார்கள், எனக்கு வேணும், எடுத்தாச்சு. எனக்காக இந்த பிள்ளையை வளர்த்து தாய் என்று தாயிடத்தில் கொடுத்தாள். 40 வருஷம் இந்த பிள்ளை வளர்ந்தது. பாலூட்டி சீராட்டி வளர்த்த பெற்ற தாய் இஸ்ரவேலின் தேவனை குறித்து மோசேக்கு சொல்லியிருப்பாள். ஆமென், ஆமென். எகிப்து தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. தாய் தானே வளர்க்குது. இஸ்ரவேலின் தேவனை குறித்து சொல்லியிருப்பாள். இந்த பார்வோன் படுத்தக்கூடிய கொடுமையெல்லாம் சொல்லியிருப்பாள். சோதரம். அல்லேலூயா. ஒரு நாள் அவன் வெறுத்து ஓடுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடித்து விட்டான். சின்ன பிள்ளையிலேயே படிக்க வச்ச ராஜகுமாரனாக இவனை வளர்த்தார்கள். தங்க தொட்டில் தாளாட்டியிருப்பான். சோதரம். வில் வித்த, குதிரை வித்த, எல்லா வித்தையும் படிச்சிருப்பான். நல்ல நல்ல போர் பயிற்சி பெற்றிருப்பான். நல்ல ஆசிரியத்தில் படிச்சிருப்பான். அவனை அப்படி வளர்த்தார்கள், ராஜகுமாரனாக வளர்த்தார்கள். சோதரம். எகிப்தியன் எபிரேயனை அடித்தது கண்டதும் எகிப்தியன் ஒரே அடியில் அடிச்சு மோசே அவனை மணலில் புதைச்சிட்டான். திருப்பி ஒரு நாள் எபிரேயர்கள் சண்டை போட்டார்கள். ஏன்டா சண்டை போட்டீங்கன்னு கேட்டான். எங்கள் மீது நீ துரைத்தனம் பண்ண வந்தாயோ, எங்களையும் அடித்து கொல்ல போறியோ என்று சொன்னார்கள். ஓடனான் ஓடனான், சொல்லுங்க, ஓடனான் 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 ஓடனான். மோசே மாமனார் வீட்டுக்கு ஓடினான் ஓடினான் ஓடினான். யாக்கோபு ஓடினான், மாமனார் வீட்டுக்கே ஓடினான். ஓடுவோமெல்லாம் மாமனார் வீட்டுக்கு ஓடுனான். கரங்கள் அசைத்து கத்தரை சோதரம். மோசே ஓடிவிட்டான். அங்கே எத்ரோ என்ற ஒரு ஆசாரியன் மாமான்னா வாம்மான்னா, மாமா வாம்மா, பிள்ளை வந்தீங்களா, நல்லா இருக்கீங்களா, பிள்ளை 2 ஆடு கிடக்கு கொண்டு போவீங்களா. வீட்டில் ஒரு ஆடு அவுக்க மாட்டான். மாமனார் சொன்னோன்னு ஒரு ஆட்டு பத்தத்தை கொண்டு போனான். 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். நல்லா கவனிச்சு பாருங்க. 80 வயசாச்சு. 40 வருஷம் ஆடு மேய்ச்சான். 80 வயசாக போகுது. ஓரேப்பில் வாரான். 40 வருஷம் கிருபை உள்ள மோசே, அன்புள்ள மோசே, இஸ்ரவேலின் தேவனை அறிந்த மோசே, தெரிந்த மோசே, இஸ்ரவேலின் தேவனை பற்றி நன்றாக தன் தாயின் மூலமாக உணர்த்தப்பட்ட மோசே, கற்பிக்கப்பட்ட மோசே. எபிரேயர் 11:24-25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ராஜகுமாரத்தின் மகன் இருப்பதை வெறுத்தான். ஆடம்பரத்தை வெறுத்தான். எகிப்தினுடைய ஆடம்பரம் வேண்டாம், எகிப்தினுடைய பாரம்பரியம் வேண்டாம், எகிப்து தெய்வம் வேண்டாம், எகிப்தினுடைய மேன்மை எனக்கு வேண்டாம். தேவ பிள்ளைகளோடு நான் துன்பத்தை அனுபவிப்பேன் என்பதை தெரிந்து கொண்டு ஓடுகிறான். அல்லேலூயா. ஒரே பெறும்போதுதான் ஆண்டவர் முட்செடி எரிகிறதையா. இன்றைக்கு ஒரு முட்செடி, உனக்குள்ள இருக்கிற பச்சை முட்செடி எல்லாம் இன்னைக்கு எரியணும். கர்த்தருக்கு சோதரம். உங்களுக்குள்ள இருக்கிற பச்சை முட்செடி எல்லாம் இன்னைக்கு எரிஞ்சது சாம்பலாய் மாறணும். சுயம் சாம்பலாய் மாறணும். பெருமை சாம்பலாய் மாறணும். அகங்கார சாம்பலாய் மாறணும். ஆணவம் சாம்பலாய் மாறணும். கோபம் சாம்பலாய் மாறணும். எரிச்சல் சாம்பலாய் மாறணும். தூக்கி எறி, தூக்கி எறி அந்த முள்ளை. மோசேக்கு ஒரு தரிசனம் கொடுத்த முள். மோசேக்கு ஒரு தரிசனம் கொடுத்த முள். மோசே தரிசனத்தை கண்ணா. ஆண்டவர் கூப்பிட்டார், மோசே வா, மோசே இங்க வா கூப்பிட்டார். அவன் கிட்ட போய் பார்ப்பேன், நான் கிட்ட போய் பார்ப்பேன், நான் கிட்ட போய் பார்ப்பேன். நெருங்கி நெருங்கி வரான்.
சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நெருங்கி போறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்ல தெய்வம். கிட்ட நெருங்கி வந்தான். சோதரன், மோசே உன் பாதரட்சைகளை கழற்றுடா அப்படின்னா. பாதரட்சைகளை கழற்றணுமா? உன் பாதரட்சைகளை கழற்றி போடு. நீ நிற்கிற பூமி, வாசிங்க 3வது அதிகாரம் 5வது. அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக வராதே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பூமி பரிசுத்த பூமிடா. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, கழத்து. பரிசுத்த பூமியில பாதரட்சை இருக்கிறது. கொலகார பாதரட்சை, எகிப்தியனை கொன்ன பாதரட்சை. எகிப்தியனை கொன்னது, கோபம் வந்தது, எரிச்சல் வந்தது, மூர்க்கம் வந்தது, அடிச்சு கொலை செய்த இரத்த கரை. பாதரட்சை கழட்டி போடு. அகங்காரம், ஆணவம், மேட்டிமை, பெருமை. காலரை நான் தூக்கிட்டேன், காலரும் பேரு நானும் பேருவேன். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கழுதைக்கு மேலே இயேசு இருக்கிறது வரை தான் கழுதைகள், இந்த கழுதைகளுக்கெல்லாம் மதிப்பாதான். இயேசு எங்கள் மேலே இருக்கிறது வரை தான் மதிப்பு. அவர் எங்களை விட்டு இறங்கிட்டாருன்னா எங்களுக்கு கல்லறை தான். மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமிடா. எங்க ஓரேப்பில் வந்ததும் மோசேக்கு இந்த முள்ளு ஒரு பரிசுத்த பூமியை காட்டி கொடுத்தது தெரியுமா? மோசே தரிசனத்தை கண்டான். மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டான். மோசே தேவனுடைய பரிசுத்த பூமியை பார்த்தான். பாதரட்சைகளை கலச்சி போட்டான். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோசுவா 5:15 வாசித்து பாருங்க. என்ன எடுக்கலையா? அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி தெரியுமா? பைபிள் நீங்க எழுதுனா போதாது. 5 விரல் பழைய ஏற்பாடு, 5 விரல் புதிய ஏற்பாடுக்குள்ள இருக்கணும். தோட்டு வசனம் பிரசங்கி அப்படி உடனே எடுக்கணும். சிலது தலைகளை வாசிப்பாங்க, சீக்கிரம் வாசிங்கன்னா தலைகளை இருக்க பைபிள். படிக்காம பண்டம் வராதுமா. பானைக்குள்ள பண்டம் இருந்தால் தான் கரெக்டுன்னு இழுக்காண்டா குவாரி கொடுக்கலாம். பானைக்குள்ளே இருக்கணும். சோறு போட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது சோத்து பானைக்குள்ளே அகப்ப சத்தம் கேட்கக்கூடாது. கேட்டுட்டேன்னா விருந்துக்காரில் நீ ஓடிடுன்னு அர்த்தம். கறி குழம்புக்குள்ள, கறி சட்டிக்குள்ள அந்த சிரட்டை இல்லது அந்த அகப்பை ஒரு இழுத்துட்டுன்னா கறி இல்லைன்னு அர்த்தம். போயிடுவாங்க, அவங்களே தன்னால் போயிடுவாங்க சொல்லாமலே. அண்ணி நான் போயிட்டு வரேன். என்ன அண்ணி, ஹை கவனமாக பரிமாறணும் சாப்பாடு கொடுக்கும்போது. ரைஸ் சொல்லாட் ஒரு அல்ல சொல்லுங்க. தெரியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான். சிலவங்க நீங்கள் தெரிஞ்சே செய்வீங்க தெரியுமா? அப்படியா காணிக்காளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. பாதரட்சைகளை கலத்த. யோசுவா, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. உன் காலில் இருக்க பாதரட்சைகளை களைச்சு போடுறா. நீ பெரிய கொம்பரா இருக்கலாம். ஆமா, எவனா இருந்த எனக்கு என்ன? களத்து. களத்துன்னா களத்து, களத்துன்னா களத்து. பல நூற்றுக்கணக்கான மேடைகளை 41 வருஷமாய் பார்க்க, பல வெளிநாடுகளிலும் பல இடங்களிலும் ஆண்டவர் பார்க்க செய்த கிருபை அற்ப தூசிக்கு கிடைத்தது. சிலவங்க ஷூ போட்டுட்டு தான் இருப்பாங்க, சிலவங்க ஷூ போட்டிருப்பாங்க. நம்மளால் வரதான் செய்யும் வேதனை, ஒன்றும் செய்ய முடியாது. மணி அடக்கிக்கடா, மணி உன்னை அடக்கிக்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். உடனே அடக்கி ஷூவை கலத்துன்னு சொல்ல முடியுமா? அடுத்த நாட்டுக்காரங்கிட்ட போய் இந்தியாக்காரங்கிட்ட சொல்லிடலாம். கழுத்துலாம் பிரைஸ்லாம். அன்று மோசையோடு பேச ஆரம்பித்தார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஜனமாய இஸ்ரவேல் ஜனத்தை, என் ஜனமாய இஸ்ரவேல் ஜனத்தை. ஆண்டவருடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம், ஆண்டவருடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம், ஆண்டவருடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல் ஜனத்தையும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், வா. 430 வருஷம் மக்கள் அழுது கதறுகிறார்கள். ஆதியாகமம் 15:13 400 வருஷம் என்று ஆண்டவர் சொன்னார். முறுமுறுப்பு கூடுதல், அதனால் 30 வருஷம் கூடுதல். 430 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க. அழைத்து கொண்டு வர வேண்டும், உன்னை பார்வோன்றதுக்கு அனுப்புவேன், வா என்றார். பார்வோன் அப்படின்னா உன்னை தேடுகிற பார்வோன் செத்துட்டான்டாண்டார்.
4:10 வாசித்து பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியாரோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவு உள்ளவன். திக்குவாயும் மந்தனாவு உள்ளவன் என்றான். ஆனா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களை கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன். உண்மையிலே அவனுக்கு மோசே வாக்கு வல்லவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு வல்லவன் மோசே. அவனுக்கு தரிசனம் கிடைத்தது. தேவன் 30 லட்சம் ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு தேவன் அந்த மோசே 4:2 வாசித்து பாருங்கள். உன் கையில் இருக்குது என்னடான்னாரு? கோலுன்னா. யாது கோலு? ஆட்டுக்கு குளமுறிச்சு கொடுத்த கோலு. எனக்கு நான் வாக்கு வல்லவன் அல்ல. மழுங்கி போச்சு, மரமண்டைக்கு மழுங்கி போச்சு. எத்தனை வருஷம் பைபிள் படித்தவன் சிலவனுக்கு ஒன்றும் தெரியாது. சில ஒரு வசனத்தை வாசினா தெரியாது. ஒரு அம்மாவை ஜெபம் பண்ணுங்க, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சுவாலி முடிஞ்சு, ஜெபமும் முடிஞ்சு. எத்தனை வருஷம் ஜெபிக்க தெரியலையே. சில அம்மாமாரை ஜெபிக்க விட்டுட்டா போதும். லண்டன், அமெரிக்கா, சீனா, ஜப்பான், காசா, இஸ்ரவேல் எல்லாம் போயிட்டு வந்து கடைசியில் நாகர்கோயில் வந்து தக்கலை கருவீங்க. இல்லை, தக்கரையில் இருக்கவளுக்கு ஜெபி, உயிர் பிழைச்சி போட்டு. நீ லண்டனுக்கு போகும்போது இவா லண்டனில் நீ இருக்கும்போது இவா போயிடுவா. ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஜெபமாக சுருக்கமாக இருக்கணும். எல்லாம் சுருக்கமாக இருக்க கடவுள். ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ரொம்ப நீளமாக நாள் போகாது, நீ ரொம்ப சீக்கிரத்தில் வர. அந்த முள்ளு வந்து குத்தி கீறும். பாடு அனுபவிக்கணும். பாடு, வேதனை, கஷ்டம், நஷ்டம், வேதனை, துக்கம் இவ்வளவு அனுபவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பேதுரு சொல்கிறான், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறதான உங்களை கொஞ்ச காலம்தான் பாடு. உனக்கு கொஞ்ச காலம்தான் பாடு, நிரந்தரம் அல்ல. பாடு உனக்கு நிரந்தரம் அல்ல. வேதனை உனக்கு நிரந்தரம் அல்ல. கவலை உனக்கு நிரந்தரம் அல்ல. கண்ணீர் உனக்கு நிரந்தரம் அல்ல. கடன் பாரம் உனக்கு நிரந்தரம் அல்ல. நீ தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போகாதே. நீ தேவனுடைய விசுவாசி என்பதை மறந்து போகாதே. உனக்கு பாடுகள் உண்டு. நீ பாடுபட்டால் மேன்மை அடைவாய். மனம் வீசணும். மனம் வீசணும். ஒரு விசுவாசி எதுலெல்லாம் மனம் வீசணும்? 1 அல்லது வாக்கில் வாசனை வீசணும். ஆதியாகமம் புத்தகம் 34வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாரு. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். தீனாளுக்கு தீனாள் சொல்லுங்க. தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். இவ பொம்பளை தானே? பொம்பளை ஆம்பளையா? சில பொம்பளையும் தெரியல, ஆம்பளையும் தெரியலங்க. நானும் மனையும் மைசூருக்கு ஒரு கன்வென்ஷன் போகிறோம். போகும்போது பஸ்ஸில் ஏறணும். எங்களுக்கு பாஷை தெரியாது. என்னதெல்லாம் சொன்னால் இருந்தாலும் கொஞ்சம் ஓட்ட இங்கிலீஷை வச்சுட்டு தப்பிட்டோம். அப்படியே போய் ஏறணும். நான் போய் உட்காந்து, ஒரு பையன் இருந்தான். நான் பையன்கிட்ட போய் உட்காந்து, அவ சொன்னால் நீங்கள் உட்காருங்க, பையன் இருக்கான் அப்படின்னா. என் மனைவி ஸ்டாண்டிங்கில் நிற்கா, நான் உட்காந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து பையன் நெளியதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டேன். இவன் பையன் இல்லை, நெளியதை பார்த்த. இது பாம்பு நெளியது போல நெளியுது. நான் பார்த்தேன் இது பையன் இல்லை. நான் உடனே எந்திரிச்சிட்டு, பையன் சிக்னல்ல நீ உட்காருன்னு உட்காந்துட்டான். பையன் பையனாகிரு, பிள்ளையாகிரு. ஆலயம் ஃபேஷன் ஷோவா? ஃபேஷன் ஷோ காட்டுற இடமா இது? ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன். கத்துறது அத்தனையும் பரிசுத்த ஆடை அலங்காரத்தோடு இங்கே வரணும். ஒரு நல்ல சொல்லுங்க. சும்மா வந்து இந்த ஃபேஷன் ஷோ வருது, லிப்ஸ்டிக் போட்டு வந்தா உதட்ட கடிச்சு விடுவேன். லிப்ஸ்டிக் போட்டுட்டு சர்ச்சுக்குள்ள வரியா பாவி கொழுக்கட்டை? ஒரு நகபாலிஷ் போட்டுட்டு வருது இப்படின்னா. நகபாலிஷ் போட்டவளுக்கு இப்படிப்பா. 1 கிராமில் ஒரு மோதிரம் போட்டவளையும் அடிக்கடி மூக்கு பிடிப்பா. காரணம், மோதிரத்தை பார்க்கணுமா? இனி பார்க்கவே முடியாது. நீ எங்கு தேடியும் அந்த மோதிரத்தை நீ காணாதிருப்பாய். இனி தேடிதான் பார்ப்போம். அல்லேலூயா. இன்னும் 5 வருஷத்துக்குள்ள இந்தியா முழுவதுமே பெந்தகோஸ்தா மாறப்போகுது. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? எல்லாரையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம சொல்ல போறோம். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. உலகம் உன்னை வெறுத்திடலாம். போதும். மனம் வீசணும்.
வாக்கில மனம் வீசணும். தீயினால் பொம்பளைகளை பார்க்க இந்த பொம்பளை போறா, போனோமா? பொம்பளை பிள்ளைகள் டூருக்கு விடாதுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைகளும் என்ன கோவப்படட்டும், எனக்கு ஒரு மகா உண்டு, அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன். பொம்பளை பிள்ளைகள் ஊர் சுத்த போகப்படாது. தேசத்து அடுத்த சீக்கிரம் தேசத்தில் உள்ள பொம்பளைகளை பார்க்க இந்த பொம்பளை போனாலாம், அது என்ன விசேஷம்? இவ்வளோ விட என்ன விசேஷம் இங்கே சீக்கிரமில்? போனா கெடுக்கப்பட்டாள், கெடுத்துட்டான் அந்த நாட்டுக்காரன், செத்துட்டான். ஊர் சுத்த போறா, ஊர் சுத்த பொம்பளையா தெரியும். நான் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். பார்த்தா சில நாட்டில் இது ஆனா பொண்ணானி தெரியாது, ஒரு உருவம் கருத்த உருவம், 2 கண்ணு தெரியும். பொம்பளையா இவ கிளவியா கொமெடியா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ட்ரெஸ் ஒழுங்காக போடணும். இப்போ நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸே கிடையாது, பின்னால் ஒரு கயர் மட்டும் தான். தூக்கு கயரா, தூக்கு கயரா, உனக்கு தூக்கு கயரா. பையன்மாருல தப்பி தவறி ஏதாவது கல்யாண வீட்டில் பையன்மார்களுக்கு இடுப்பில் லேசாக தொட்டுட்டா போதும், பேண்ட் போயிட்டு ஒழுங்கா போடுங்கடு. நிர்வாணமா தெரியாதபடி எச்சரிக்கையாயிரு. கெட்டு போச்சு நாடு, கெட்டு குட்டிச்சோரா போச்சு. திறந்து வாசனை வீசணும். தீயினால் போனா நாரிட்டான், அந்த நாட்டுக்காரன் இவ்வளவு கெடுத்துட்டான். பிரதேசம் தான் சோத்திரம். லெவி சிமியோன் வந்து 2 பேரும் பார்த்தாங்க. என் தங்கச்சியை கெடுத்தவன் எவன்டான்னு பார்த்தான். அத்தனை பேரையும் விருத்த சேதனை செய்ய வச்சு 25 கொலையை உடனே பண்ணிட்டான். ஒரு பொம்பளைக்கு அதில் எத்தனை ரத்தம் ஆறா பாஞ்சு கொன்னுட்டான். யாக்கோபு சொல்றான், என் வாசனையை நீங்கள் கெடுத்து விட்டீர்களே. நான் இவங்ககிட்ட எப்படி முகத்தில் முழிப்பேன்? என் வாசனையை நீங்கள் கெடுத்து விட்டீர்களே. வாசனையை நீ இவனே கெடுக்கல, உன் மகா கெடுத்தா. பிள்ளை ஆட விட்டு நாடகம் பார்க்குறியா? ஒழுங்கா வளர்க்கணும் பிள்ளைய. உன் மகனை அடிக்கிறதுனால அவன் சாக மாட்டான், அடிச்சு வேலை. எங்க வீட்டில் ஒரு நல்ல முருங்கை நல்லா காய்க்கும். நாங்கள் அடுத்த நாள் காலத்தை வந்து முருங்கைக்காய் பறிக்கலான்னு போனால் அடுத்த வீட்டுக்காரங்க பறிச்சிடுவாங்க. காரணம், முருங்கை மரம் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே காய்ச்சி கிடந்தது, அடுத்த காம்பவுண்டுக்குள்ளே முறிச்சிட்டேன். எங்கள் பாட்டி கிளவி சொன்ன ஞாபகம், முருங்கை கொப்பை முறிச்சு வள. வருத்தமாக இருக்கும். முறிச்சு வளர்க்கும் போது நமக்கு வருத்தம் தெரியாது, திருப்பி அது ஒழுங்காக வளருது. ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமாம், இப்போ தான் எங்களுக்கு காய் கிடைக்கும். முறிச்சு வள, அடிச்சு வள, திருத்தி வள, படிக்க சொல்லு. வசனத்தை படித்தாதான் சாப்பாடு. பட்டினி கிடக்கட்டும் 4 நாள் ஃபாஸ்டிங், பட்டினி கிடந்தா ஃபாஸ்டிங். சோத்திரம். நல்லா சாப்பிட்டா ஃபீஸ்டிங் இருக்கட்டும். பட்டினி கிடக்குதுன்னா நம்ம பிள்ளைகள் ஒன்று செய்யாது. வாசனை வீசும், வாக்கில் வாசனை. உன் நாக்கு செத்த நாக்கா இருக்கக்கூடாது. நாக்கில் வாசனை சொல்லுங்க. அல்ல நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில் எத்தா சொல்கிறான், 30லிருந்து 35 வரை. அவன் என் வீட்டிலிருந்து நான் வெற்றி வாகை சூழி எறும்போது எது எனக்கு எதிரே வருமோ அதை நான் பலி செலுத்துவேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு ஒரே மகள் வருகிறாள். அவளை பார்த்தது வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவாக்கி விட்டாயே. நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், அதை நான் இனி மாற்றக்கூடாது. உங்க வாயில வராதோ? மாற்றக்கூடாது. உங்க வாயில சொன்ன வார்த்தை விசுவாசி ஒரு வார்த்தை சொன்னா செத்த நாக்கா மாறக்கூடாது, உயிருள்ள நாக்கா இருக்கணும். நாக்கில வாக்கில வாசனை வீசணும். ஃபர்ஸ்ட் 1. 2வது யாத்திராகமம் 5:21 பாடுகளில் வாசனை வீசணும். பாடுபடணும். சும்மா ஒன்று இருக்க, பாடுபடணும். ஆண்டவருக்கு பிள்ளைகள் பாடுபடணும். அல்லேலூயா. 3வது உன்னத பாட்டு 4:11 வஸ்திரத்தில் வாசனை வீசணும். வஸ்திரத்தில் வாசனை வீசணும். 4வது கர்த்தருக்கு பயப்படும் விதத்தில் ஏசாயா 11:3 கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தில் வாசனை வீசணும். வாக்கில் வாசனை வீசணும், பாடுகளில் வாசனை வீசணும், வஸ்திரத்தில் வாசனை வீசணும், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வாசனை வீசணும். நீ வாசனை வீசணும். முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே என் குமாரத்தையும் இருக்கிறாள். வாசனை வீசணும். அல்லேலூயா. முதலாவது முள்ளு தரிசனம் தரும், 2வது முள்ளு வாசனை வீசும். 3வது ஒரு முள்ளு 2 கொரிந்தியர் 12
7, 8, 9 வாசிக்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளில் மேன்மை நிமித்தமாய் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தைரியமாக என்னை உயர்த்தி பேசாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் புகழாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகழாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை எப்போது குத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை விட்டு நீக்கும்படி நான் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். அதற்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே பலன் பூரணமாக விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். 3 நாள் பாசியம் போட்ட பிறகு அவர் சொல்லிட்டாரு, நீ அனுபவிச்சு தான் ஆகணும். நீ அடுத்து கதறி தான் ஆகணும். பாடுகள் அனுபவிச்சு தான் ஆகணும். பாடுகள் மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். தேவனை நோக்கி பார்க்க செய்த முள். 3வது முள்ளு தேவனை நோக்கி பார்க்க செய்தது. பவுல் ஆண்டவரை நோக்கி பார்க்க என்ன செய்யணும்? உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். நீ பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, வியாதியை குறித்து கவலைப்படாத. என் கிருபை எனக்கு போதும். கடன் பாரத்தை குறித்து கவலைப்படாத. இனி கடன் வாங்காத, கடன் வாங்கி திங்காத, கடன் வாங்கி படுக்காத, பாயில படு. சோத்திரம். கடன் ஒரு பிசாசு. ஆண்டவருக்கு பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் கடன் வாங்கக்கூடாது. சும்மா கடன் வாங்கி காலர் மேய்க்கிறதுக்கு கடன் வாங்கி அது தொங்கணுமா? கடன் வாங்காத. அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அக்கா கடன் வாங்காதுங்க அக்கா. 2026 தந்தால் 26 சொல்லுங்க, 26 தந்தால், ஆண்டவர் 26 நமக்கு தந்தால் கடன் வாங்காதுங்க. எல்லாருக்கும் சொல்லிட்டு போகும். ஒரு 10 பேருக்கா சொல்லுங்க, டெய்லி கடன் வாங்காதுங்க, கடன் வாங்காதுங்க, கடன் வாங்காதுங்க, கடன் வாங்காதுங்கன்னு சொல்லுங்க. சோத்திரம். பைபிள் சொல்லுது, வாசனை வீசணும், நாரக்கூடாது. தேவனை நோக்கி பார்க்கணும். தெரியுமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 121:1-2 எனக்கு ஒத்தாசூரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை தெரிந்து எனக்கு ஒத்தாசு வரும். நோக்கி பாரு. சங்கீதம் 34:5 திருப்பி ஒருத்தர வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. உன் வியாதி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பாரு. ஆண்டவரை நோக்கி பாரு. பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள் வரலாம். உனக்கு முள்ளு. எப்படிப்பட்ட முள்ளு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். சோதனை உனக்கு வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கள் வரலாம். தாங்க முடியாது உனக்கு. நீ அழுது கதறலாம். ஒரு நாள் ஒரு விறகு வெட்ட போறாரு. கவனிங்க, எழுதணும், கரெக்டாக மார்க் தருவேன். ஒரு விறகு வெட்ட போறாரு. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. உடனே அந்த ஊரில் உள்ளவங்க, அந்த கிராமத்தில் வில்லேஜில் உள்ளவங்க அதை எடுத்து அவரை கூப்பிட்டு தூக்கி ஒரு வீட்டு வராண்டாவில் போட்டுட்டாங்க. உடனே கொஞ்சம் ஞாபகம் வந்த உடனே அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து ஆளு கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி அவர் கையில் கொடுத்து, உடனே நீங்கள் போங்க, என்ன ஒரு நாள் விறகு வெட்டெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் போயிட்டார். அந்த விறகு வெட்டி ஒரு மந்திரவாதி, அந்த விறகு வெட்டி ஒரு பூஜாரி, அந்த விறகு வெட்டி சாமி ஆடக்கூடியவர். அந்த விறகு வெட்டி அண்ணனுக்கு பைத்தியம், விறகு வெட்டி அண்ணனுக்கு மகனுக்கு பைத்தியம், விறகு வெட்டியோட மனைவிக்கு பைத்தியம். 3 பைத்தியம் ஒரே வீட்டுக்குள்ளே. 3 பைத்தியம். ஒன்று ஆ சொன்னால் ஈ சொல்லும், ஒன்று ஈ சொன்னால் ஊ சொல்லும். ஒன்று சோறு கொடுத்த கீழே கொட்டும், ஒன்று தலையில் கொட்டும், கொடுத்தவங்க மேலே கொட்டும். இப்படி வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். மந்திரவாத குடும்பம் தான். அழுதார்கள், கதர்னார்கள். சாபம் 7 தலைமுறைக்கு அந்த சாபம் இருந்தது. முன்னோர்கள் என்று 7 தலைமுறைக்கு வந்த சாபம். இந்த சாபங்கள் தொடர்ந்து அந்த குடும்பத்தை பிடித்து கொண்டிருந்தது. எப்படியாவது ஒரு பைத்தியம் கிடக்கும் வீட்டுக்குள்ள. அப்படி அனுபவித்தார்கள், வேதனை அனுபவித்தார்கள், துக்கம் அனுபவித்தார்கள்.
அந்த விறகு வெட்டி தெருவா போய் விறகு வெட்டி கொண்டிருந்தார். அந்த விறகு வெட்டி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு அவங்க அப்பா அம்மா பார்த்து விறகு வெட்டி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சாச்சு. காலையில் கல்யாணம், சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு போல பெண்ணை கூட்டிட்டு வராரு. விறகு வெட்டிக்கு வீட்டுக்குள்ள அந்த பெண்ணும் விறகு வெட்டி கால் எடுத்து வைக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது. உடனே பயந்துறாங்க. விறகு வெட்டி பக்கத்தில் நிற்காரு. கல்யாண பொண்ணு அப்படி ஒரு சத்தம். பக்கத்தில் பார்க்காரு. கட்டிட்டு வந்த பெண்ணு கழுத்தில் அந்த தாலியெல்லாம் அறுத்து, கல்யாண மாலையெல்லாம் கிழித்து எறிந்து, சேலையெல்லாம் கிழித்து எறிந்து விட்டு ரோட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறாள். புருஷன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவும் பைத்தியம் பிடிக்குது. வீட்டுக்குள்ள 3 பைத்தியம், கட்டிட்டு இருந்ததும் பைத்தியம், வந்ததும் பைத்தியம். எத்தனாச்சு? 4. பெட்ஷீட்டு, சாக்கு, சேலை கொண்டு போய் கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. வந்து கட்டி போட்டிருக்கு. சாயங்காலம் வீடு காண வராங்க. பெண் வீட்டில் உள்ளவங்க ஆடு, கோழி, அரிசி எல்லாம் கொண்டு வராங்க. வீடு காண வராங்க. வரும்போது இந்த பெண்ணு கிடந்து ஆடிக்கொண்டு கிடக்கிறாள். அவளுக்கு புருஷன் யாருன்னு தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, அண்ணன் தம்பி யாருன்னு தெரியாது. ஆடிக்கொண்டு கிடக்கிறாள். எல்லாரும் சேர்ந்து ஒப்பாரி வைத்து அழுத்தார்கள். இந்த பெண்ணை பத்த தாய் கொஞ்சம் மண்ணை வாரி தெருவில் உள்ள மண் தெருவில் உள்ள மண் வாரி தலையில போட்டு அழுகா குதிரை அழுதாள். ஐயோ, என் மகளுக்கு இப்படி ஒரு பைத்தியமா, என் மகளுக்கு இப்படி ஒரு வியாதியா, இதுவரை என் மகள் ஒரு நாள் சுகமில்லாமல் படுத்ததில்லையே என்று கதறுகிறாள் அந்த தாய். அது அந்த விறகு விட்ட இடத்துல போய் சொன்னா, ஐயா என் மகளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நாங்கள் அவளை கூட்டு போறோம், என் மகளுக்கு சுகம் அனுப்புற கொண்டு விடுறோம் என்று சொல்லி கஞ்சி சொன்னார்கள் அந்த விறகு வெட்டினுடைய மாமியார். உடனே விறகு வெட்டி சொன்னார், இவ என் மனைவி, நான் அவளுக்கு புருஷன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நாங்கள் மந்திரவாதி குடும்பம், 7 தலைமுறைக்கு நாங்கள் மந்திரவாதி, நாங்கள் என் மனைவியை போய் எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பெண்ணு பைத்தியம் கிடக்குது. இந்த பெண்ணை கொஞ்ச நாள் கழிஞ்ச உடனே சங்கிலி போட்டு கட்டுறதை அவிழ்த்து விட்டார்கள். விலங்கு மட்டும் கையில் காலிலும் விலங்கு கிடக்கிறது. விலங்கோடு இது அங்கே எங்கும் அலைந்தது. ஹோட்டலில் போய் பலகார பெட்டிக்குள்ள கையை போட்டு பலகாரத்தை எடுத்து சாப்பிடுமா பசியினால் இந்த பைத்தியம். சுடு வெள்ளத்தை ஊற்றி வரலாம், சுருண்டு விழுந்து கிடப்பாள் அந்த பைத்தியம். கடையில போய் பழத்தை எடுத்து சாப்பிடுமா அந்த பைத்தியம். யாருக்கு இது பிடிக்கும், யாருக்கு இது பொறுக்கும், யாருக்கு இது தாங்கும். பழத்தை சாப்பிட்ட உடனே கம்பு வச்சு மாட்டடிக்கிறது போல அடிப்பார்களா கடைக்காரர்கள். வாடைக்குள்ள விழுந்து கிடக்குமா, விறகு வெட்டி வந்து தூக்கிட்டு போடுறான். 1 வருஷம் இந்த பைத்தியம். திடீர்னு பைத்தியம் பிடிச்ச விறகு வெட்டிக்கு மனைவியை காணவில்லை. ஊருக்குள்ள போலீஸ் வரக்கூடாத காலம். ஊர் தலைவருக்கு பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். உடனே ஊர் தலைவர் இடத்துல போய் இந்த விறகு வெட்டி சொன்னார், என் மனைவியை காணல. உடனே தண்டோரா என்ற கொட்டு முரசு அடித்து ஊர் முழுவதும் சொன்னார்கள், விறகு வெட்டியுடைய மனைவியை காணவில்லை, தேடுங்கள். கையங்காலம் விலங்கு போட்டது, காணல, எங்க போச்சுன்னு தெரியாது. ஊர் முழுவதும் தேடியும் காணல. திடீர்னு ராத்திரி 12:30 மணிக்கு தேடும்போது பஞ்சாயத்து கணத்துக்குள்ள ஒரு வீதி மதில் உள்ள ஒரு பெரிய கணத்துக்கு மேல அது அப்படி சுத்தி 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 வருதான் அந்த விறகு வெட்டிக்கு மனைவி. பார்த்தார்கள். விறகு வெட்டிய ஊர் தலைவரிடத்தில் போய் ஓடி போய் சொன்னார், என் மனைவி அந்த கணத்துக்கு மேலே ஆடிக்கொண்டு கிடக்கிறாள் என்று. ஊர் தலைவர் வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஓலை, கம்பு, மட்டைகளை, நீள நீள கம்புகளெல்லாம் கொண்டு அந்த கணத்தை, பஞ்சாயத்து கணத்தை மூடினார்கள். ஓலைகளை வெட்டி போட்டார்கள். 4 பக்கம் நின்று இந்த பெண்ணுக்கு அந்த விறகு வெட்டிக்க மனைவி கிணத்துக்குள்ள விழாம அடிச்சு தள்ளினாங்க. கீழே விழுந்தவள் மயக்கமுற்று கிடந்தாள். ஞாபகம் வரும்போது கல்யாண மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, கட்டினது யாருன்னு தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. ஐயோ அழுது கதை ஆரம்பிச்சாங்க. எங்கள் அம்மா எங்கே, எங்கள் அப்பா எங்கே கூப்பிட ஆரம்பித்தாங்க. ராத்திரியே மாட்டு வண்டி உள்ள காலம். மாட்டு வண்டியில் பெண்ணுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வர உழைச்சாங்க. ஞாபகம் வந்தது. 1 வருஷம் பைத்தியமாக இருந்தது பைத்தியக்கார பெண்ணுக்கு. அந்த ஆம்பளை பிள்ளை தான் இந்த சகோதரன் ES மணி. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில்
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேலப்பா, எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. இந்த குழந்தை செத்தோ பிறந்ததும் அவர் செத்துருவான்னு எதிர்பார்த்தாங்க. அவரை கொட்டி மனைவி சாகாமல் ஆண்டவர் பிழைக்க செய்தார். ஒரு குழந்தை பிறந்ததும் பைத்தியக்காரியா கிடந்தாலே, ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கா என்று பல ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்னை வந்து பார்க்க வந்தார்களாம். எங்க அப்பா ஒரு ஜாதகம் எழுதினார். மணவாளக்குறிச்சி ராகவன் என்ற ஒரு ஜோஷியர் இருந்தாராம். அந்த ராகவனிடத்தில் ஒரு ஓலையில், ஒரு பண ஓலையில் ஒரு ஜாதகம் எழுதியிருக்கிறார்கள். அஷ்டமத்த சரிதனிலே ஆண் குழந்தை வந்தை பிறந்தால் நட்ட இடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறச்சிடுவான். அஷ்டமத்தில் சரி 7.5 நாட்டான், தலையை சுத்துறான். 38 கண்டம். எத்தனையில கண்டம்? ஜோஷியனுக்கு கொடுத்த பைசா தண்டம். 78 தாண்டியாச்சு, என்ன கண்டம் வரல. ஒரு அல்ல சொல்லுங்க, கரங்களா சேர்த்து. எனக்கு கண்டம்னு எழுதுன ஜோசியர் செத்துட்டாரு. ஒரு அல்ல சொல்லுங்க. எப்படியாவது 38 இவன் செத்துருவான்னு சொல்லி என்னை கொண்டு, சின்ன குழந்தையில கொண்டு திருச்செந்தூர்ல கொண்டு போய் என் காத்துல 2 1.5 கிராம்ல, இன்னைக்கு என்ன விலை, 1.5 கிராம்ல 2 தோரம் கிடக்கு. வேணா ஒரு பவுன்ல செய்து போட்டு பாருங்க. போட்டாலும் என் கையில தாருக்கு, எப்ப போட மாட்டேன். காத்துல 2 தோரம் போட்டு எனக்கு அந்த தட்டு கழிக்கிறதுக்கா, காத்துல தோரம் போட்டு கம்மல் போட்டா எனக்கு 38 சாக மாட்டாங்க. ஏதோ நம்பிக்கை அன்னைக்கு எப்படியோ கொண்டு போட்டா. ஆனால் எங்கள் அப்பா எப்படி கலத்துட்டாருன்னே தெரியாது. அவர் கலத்திட்டாரு. தப்பி தவறி மூக்கில் போடலை. நீங்கள் இப்போ வால் போஸ்ட் நோட்டீஸில் மூக்கே மணின்னு அடிச்சிருப்பீங்கன்னு நான் தப்பிட்டேன். எப்படியாரோ கத்த அநாதி தீர்மானத்தில் வைத்திருந்தார் பெருமாள். இல்லையா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த குழந்தை பெற்று பிழைப்பாளா என்று சொல்லி. குடும்பமே பார்த்தது. கர்த்தர் இந்த குழந்தையை அவருக்கு பிள்ளையாக வளர்க்க கர்த்தர் ஆரம்பித்தார். எங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர் சுப்பிரமணியன், அம்மாவுக்கு அப்பா பேர் சுப்பிரமணியன். இவருக்கு பேர் என்ன அழகான ஜெய்ஸ், என்ன பேர்? மனோஜ். என்ன அழகான பேர், ஸ்வீட் நேம் மனோஜ். எனக்கு எங்கள் அப்பா சுப்பிரமணியன் இப்படி பேர் போட்டிருக்கு. எங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர், அம்மாவுக்கு அப்பா பேர் சுப்பிரமணியன். அதனால 2 கிழவனுக்கு பேரை போடணும். ஒரு டிம் ஜிம் பிம் டம்னு போடக்கூடாதா? அப்போ டம் பேசுகிறா டிம் பேசுகிறான்னு போட்டிருப்பாங்க. எப்படியோ போட்டு எப்படியோ என்ன ஷார்ட்டா 2 பெரியவங்களுக்கு பேரை யாரும் சொல்ல மாட்டாங்க. பெரியவங்களுக்கு பேரை அன்னைக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால சுப்பிரமணியன் என்று சொல்லாமல் சுப்ரையை மாற்றிக்கிட்டு மணின்னு கூப்பிட ஆரம்பிச்சவங்க. இந்த மணி துக்க மணியாய் ஒலித்து கொண்டது. குடிகார மணி, உதவாத மணி, ஒதுக்கப்பட்ட மணி, புறக்கணிக்கப்பட்ட மணி, தள்ளப்பட்ட மணியாய் ஒலித்தது. அந்த மணியை ஆண்டவர் எப்படி சந்தித்தார் என்பதை கர்த்தருக்கு சித்தமானால் நாளை பார்க்கலாம். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்குள் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழும்பி நிற்போம், கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த முள் உனக்கு தரிசனம் கொடுக்கும். இந்த முள் பாடுகளில் வாசனை வீசும். இந்த முள் ஆண்டவரை நோக்கி பார்க்க செய்யும். நீ தரிசனம் காணலாம், நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலோ உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சுத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயமே. சுத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயமே. ரட்சகரே
இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ஜகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே ஆராதனை ஆராதனை நல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா நல்லவரே எல்லாரும் எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு பலத்துல கரங்களை தட்டி எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பரியான செம்மறி பாவங்கள் எல்லாம் பாக்கியம் பாக்கியம் படைத்தவரே ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எல்லாரும் கரங்களை அப்படியே அசைத்து ஹல்லேலூயா ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் உனக்கு தரிசனம் தரும். அந்த முள் உனக்கு வாசனை வீசும், நற்கந்தமாய் மாற்றும். அந்த முள் உனக்கு தேவனை மாத்திர நோக்கி பார்க்க செய்யும். அநேகருடைய கரங்கள் உயர்ந்திருக்கிறது, அக்கினி இறங்கி வருகிறது, கிருபை இறங்கி வருகிறது, தரிசனம் காண்கிறாய், சொப்பனம் காண்கிறாய், விடுதலை கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது. குடும்பத்தில் அதிசயம் நடக்கும். கட்டப்பட்ட வீடு கட்டிக் கொண்டிருக்கிற வீடு கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். தக்க ரத்த ரீபா ரச்சக்காரா மலதர விகந்தரி விகர பௌதரிவியா சோத்ரம் கரங்களை கிளை போட செத்திருந்த போன மாசம் செத்திருக்கணும் 3ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி செத்திருக்கணும் ஒரு சகோதரி. உன்னை ஜீவனோடு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்திருத்து ஒரு சகோதரன் பிரயாணப்பட வேண்டியதை கத்தர் அந்த பிரயாணத்தை தடை பண்ணினார். வேதனைப்படுகிறீர்களோ? நோ. ரோமர் 8:28 வாசித்துப்பா. உன் பிரயாணம் தடைப்பட்டது நல்லது என்பதை நீ காண்பார்.
கரங்களை தட்டி கத்தரை சோதரம். லஜாகார திரிகாதர் விகதரிகா. கிடைக்கணும் 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 என்று சொன்ன இடம் கிடைக்கல. அருமை மகளே, கிடைக்காதது உனக்கு நல்லது. அதை விட பெரிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறோம். உசகாரா திரும்பி கந்தரிவி கரபௌதரிவியா. திருமணம் தடைப்பட்டு போச்சு. 2 தடவை திருமணம் தடைப்பட்டு போச்சு. பயப்படாத, தடைப்பட்டது நல்லது. தேவன் உனக்கு அற்புதம். உன் குடும்பத்தை கதை நேசிக்கிறார். உன் குடும்பத்தை கதை நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை அசைத்து கத்திர சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். கரங்களை அசைத்து வாழ்ந்தாலும் உம்மோடுதான், கரங்கள் வேகமாக அசைத்து உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, நான் என்னை உயர்த்த மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எனக்கு தீமைக்கு அல்ல, நீ நன்மைக்கு தான் என்னை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வியாதி ஒரு முள்ளு, கடன் ஒரு முள்ளு, கஷ்டம் ஒரு முள்ளு, நஷ்டம் ஒரு முள்ளு. நான் திருந்துவதற்கு, மனம் திரும்புவதற்கு என்னை ஆசீர்வதி. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்றோம். என்னை ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னையும் ஆசீர்வதியாண்டவரே. ஒரு அப்போஸ்தலனாய் பவுலை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தரிசனம் கொடுக்க ஒரு மோசையை தெரிந்து கொண்டீரே. அப்பா 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 அப்பா, உங்களை மனவாட்டியாய் வாசன வீச எங்களை தெரிந்து கொண்டீங்களே. உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. உண்மை தவிர யாரையும் நோக்கி பார்க்காதபடி உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க ஆண்டவரே, எங்களை உண்மை நோக்கி பார்க்கும் கண்களை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே ஒரு நிமிஷம் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.